ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தில நான் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தை கண்ட உங்களோடு கூட தேவன் இடைபடுவாராக. ஒவ்வொரு மாதமும் நாம் கடந்து வந்த மாதங்களை திரும்பி பார்த்தால் அந்த மாதத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். நாம் அனுபவிக்கிற பிரச்சனைகளை விட தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் என்று ஒரு விசுவாசி புரிந்து கொண்டால் அவன் கலங்கிட மாட்டான். நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்ட நான் இந்த குறைவானவைகளை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஒரு பக்குவப்பட்ட விசுவாசியாய் அவன் மாற ஆரம்பிக்கிறான். தாவீதுக்கு தனக்கு கிடைத்த எத்தனையோ துயரங்களை விட தனக்கு கிடைத்த நன்மைகளை அவன் நினைத்த பொழுது இந்த துயரங்களை அவன் ஒரு பொருட்டாய் நினைக்கவே இல்லை. அது தாவீதனுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, வேதபுத்தருடைய பலருடைய வாழ்க்கையில, தானியேலா இருக்கட்டும், சாத்ராக் மேஷாக் தங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகளை விட தேவன் தங்களுக்கு காண்பித்த அந்த இரக்கம், தயவு மிக பெரியது என்று தங்களுக்குள் விசுவாசத்தை வளர்த்த பொழுது அவர்கள் பிரச்சனைகளை குறித்து பயப்படாதிருக்கிற மனிதர்களாய் மாறினார்கள். வாழ்க்கையில ஒவ்வொரு விசுவாசி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது ஒன்றுதான். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை விட 1000 மடங்கு எனக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார் என்ற ஒரு நன்றியுள்ள உணர்வு உங்களுக்கு வந்து விடுமானால் இந்த பிரச்சனை குறித்து கலங்கவே மாட்டோம். ஏனென்றால் பல காலங்களில் அவர் எல்லாவற்றையும் முறியடித்து நம்மை வாழ்வித்ததை நன்றியுள்ளவர்களாய் நாம் மாறும் பொழுது இதையும் அவர் மாற்றுவார் என்ற விசுவாசத்தில் நாம் நடத்தப்படும். யோபுக்கு நடந்ததை விட பெரிதாய் யாரும் நமக்கு நடப்பதில்லை. பவுல் சொல்றது போல நான் இத்தனை அடி வாங்கினேன், இத்தனை முறை மறிக்க ஒப்பு கொடுத்தார்கள், இப்படி அடித்தார்கள், அப்படி இதெல்லாம் நாம் அனுபவிக்கவே இல்லை. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் 20 வருஷம் 30 வருஷம் சொல்லுவாங்க. இதுல பவுல் அனுபவித்ததுல ஒண்ணு கூட அனுபவித்ததில்லை. சீஷர்கள் அனுபவித்தது எதையுமே அனுபவித்ததில்லை. முற்பிதாக்கள் அனுபவித்த எந்த பாடையுமே அனுபவித்ததில்லை. இவர்கள் அனுபவித்ததெல்லாம் என்ன? ஸ்கூல் கிடைக்க வேண்டும், கல்யாணம் ஆக வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும். இது ஒன்றுதான். இது மட்டும்தான் இவர்களுக்கு பிரச்சனை. சரீரத்துல எந்த பாட்டையும் இவர்கள் அனுபவித்ததே இல்லை. கொஞ்சம் ப்ரெஷர் ஏறிடுச்சு, சுகர் ஏறிடுச்சுன்னா ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவார்கள், ஆண்டவர் கிருபையாவது, அதோட போய்விடுவார்கள், அவ்வளவுதான். பிரச்சனை வந்தவுடன் ஏதோ பவுலுக்கும் பேசுவதற்கும் இயேசு கிறிஸ்துவதான் மேஜர். அவர்தான் பெரிய பாடுகளை அனுபவித்தார். அவர் பட்ட பாட்டுல ஒண்ணு கூட நாம அனுபவிச்சதே கிடையாதுல்ல. நம்மளை யாராவது சாட்டையில அடிச்சிருக்காங்களா? நம்மளை யாராவது சிலுவை தூக்கி நம்ம காணி கரைகள் ஒண்ணுமே இல்லை. என்னமோ ஏசாமியை விட அதிகமா பாட அனுபவித்த மாதிரி புலம்புகிறோம்ல. ஆனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல விசுவாசத்தை நோக்கி போக ஆரம்பிப்போம்னா இந்த பாடுகளை விட கர்த்தர் எனக்கு காண்பித்த கிருபையும் நன்மையும் ஏராளம் என்று எப்பொழுது நாம் அந்த விசுவாசத்தில் தள்ளப்படுகிறோமோ அப்பொழுது இந்த பாடுகளை குறித்து கஷ்டப்பட்டு பிரஷரையோ சுகரையோ ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிராக்டிக்கலாக பிரச்சனை தான். ஆனால் நாம் படிச்ச வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிற விசுவாச வாழ்க்கையில இதெல்லாம் பெரிதானவர்களை சந்தித்த மக்களை தான் நாம் பார்த்திருக்கிறோமே தவிர அது அவர்கள் பார்த்ததுல 1/10 கூட நாம பட்டது கிடையாது. ஆனால் புலம்புவதில் மட்டும் அவர்களை விட பல மடங்கு புலம்புவோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையே உலகத்தை ஒட்டிதான் வாழ்கிறோம். உலக பிரகாரமாய் கடவுள் எனக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள் தான் வரையும். ஆனால் நான் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்திருக்கிறேன், கடவுளுக்காக நான் எந்தெந்த இடத்துல துணிந்து நின்றிருக்கிறேன், என் உறவுகளின் மத்தியிலோ நண்பர்கள் மத்தியிலாம் என் ஆண்டவருக்காக நான் நின்றிருக்கிறேனா? நின்றிருக்க மாட்டோம். அதனாலே நான் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறேனா? இல்லை. அவர்கள் என்னை பரிகசித்தார்களா? இல்லவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் வரும்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று காண்பித்துக் கொள்ளாமலே இருக்கும்.
கடவுளுக்காக மரிப்போம் என்று சொல்லுவோம். ஆனால் உறவுகளுக்கு முன்பதாய் கடவுளுக்காக ஒரு கேலண்டர் கூட மாட்ட மாட்டோம். பைபிளை மறைத்து வைத்து விடுவார்கள். மற்ற எல்லாத்தையும் மாற்றி விடுவார்கள். ஆனால் இவர்களுக்கு பிரச்சனை என்றால் கடவுள் உடனடியாக வந்து எல்லாம் செய்ய வேண்டும். ஆகவே வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நீ ஏன் பிறந்தாய் என்பது மிகவும் முக்கியம். உன்னை பிறப்பதின் நோக்கம் மிக மிக முக்கியம். அதைவிட முக்கியமானது, என்னுடைய நோக்கம் என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது மட்டும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டுமே தவிர, நான் பிறந்ததின் நோக்கமே நான் கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் இப்படி ஆகணும், எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும். இதுதான் நான் பிறந்ததின் நோக்கம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் குடுத்தே பிறக்க வச்சிடலாம். இதெல்லாம் நீ கஷ்டப்பட்டு படிச்சுதான் டாக்டர் ஆகணும்லே தேவையில்லைல்ல. உன் பிறப்பின் நோக்கமே டாக்டர்னா அவர் பிறக்கும் போதே எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு படிக்காமயே நீ பாஸ் பண்ண வச்சு அறிவு ஞானம் புத்தி எல்லாம் கொடுத்து ஒரு டாக்டர் ஆக்க முடியாது அவரால். இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நாம் தான் நம்ம ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நாம் பிறப்பின் நோக்கம்ன்றா நமக்கு நல்லது நடக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்தோன்றது. ஆனால் மனிதனை படைப்பதற்காக, ஒரு மனுக்குலத்தை படைப்பதற்காக வானமண்டலங்களையும் சூரிய சந்திர நட்சத்திரங்களையும் பூமியையும் படைத்து மனுஷனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் படைச்சு கடைசியில தான் மனுஷனையே படைச்சார். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி படைத்த நோக்கமே மனிதன் இதில் நன்றாய் வாழ வேண்டும் என்று ஒரு நோக்கத்திற்காக. அத படைத்த மனிதன் ஏதோ மீன் பிடிச்சிட்டு கடல்ல விளையாடணுன்றதுக்காக இல்ல, இவைகள் எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து கடவுளை அவன் ஆராதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவனாய் இருக்க. அவனுடைய நோக்கமே, கடவுளுடைய நோக்கம் என்ன? கடவுளோடு மனிதன் இருக்க வேண்டும் என்பது நோக்கம். அவர் பூமியை படைத்திருக்கலாம், ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் ஆதாமும் ஏவாளோடு கூட குளிர்ச்சியான வேளையில் அவர் உலாவிக் கொண்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே நிறைய மக்களோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருந்தார். பரலோகத்தின் தேவன் பூலோகத்தினுடைய மனிதர்களோடு வசிக்க, வாழ, பழக, பேச, அவர்களை தன்னை போல நடத்துவதற்காக அவர் விரும்பினார்தான். அவருடைய நோக்கமே அது ஒன்றுதான். அதனால்தான் படைக்கும் போதே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி. அவருடைய படைப்பின் நோக்கமே அவரை போல நீ இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். நாம் யாரை போல நிற்கிறோம் என்றால் இந்த உலகத்திற்கு ஏற்றபடியாய் நிற்கிறோம். சித்தப்பாவுக்கு ஏற்றபடியாய், பெரியப்பாவுக்கு ஏற்றபடியாய், சொந்தக்காரர்களுக்கு ஏற்றபடியாய் தான் நம்ம நிற்கிறோம். கடவுளுக்கு ஏற்றபடியாய் நாம் நிற்பதில்லை. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கும். நான் கடவுளை விட்டு தூரமாய் போய்விட்டேன், இப்பொழுது நான் கடவுளில் வருகிறேன், உடனே கடவுள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. கடவுளிடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமே தவிர, தூரமாய் போய்விட்டு வந்தவுடனே எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அதைவிட தவறான ஒரு உபதேசம். பிராஸ்பரிட்டி ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதுதான் தவிர ஏதோ புதுசாக கொடுக்கப்படுவதல்ல. ஆதாமையும் ஏவாளையும் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுதே பிராஸ்பரிட்டி கொடுக்கப்பட்டு விட்டார். மனிதனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனிதனுக்குரியதுதான். ஆனால் அவன் எங்க இருக்க வேண்டும்? ஏதேன் தோட்டத்தில் இருக்க வேண்டும். ஆனால் ஏதேன் தோட்டத்தை விட்டு போன பின்பு, தள்ளப்பட்ட பின்பு, அவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே? எனக்கு கொடுத்த வார்த்தை எங்கே? தீர்க்க தரிசனம் எங்கே? ஏன் எனக்கு இதை செய்வேன் என்றார், எனக்கு அதை செய்வேன் என்றார், எனக்கு கொடுப்பேன் என்றார். இதையெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற வாழ்க்கை. ஏதேன் தோட்டத்தில் இருந்தால்தான் உனக்கு அது உண்டு என்பதை மறந்து விடுகிறோம். இந்த மே மாதத்தை கண்டு வந்திருக்கிறோம். உன்னை படைத்ததற்கு உனக்கு ஒரு நோக்கம் என்ன? நீர் அவரோடு கூட இருக்க வேண்டியது கடவுளுடைய நோக்கம். மனிதனை தன்னை போல படைத்தபடினால் அவன் தன்னோடு இருக்க வேண்டும். தன்னுடைய ராஜ்யத்திலே, தன்னுடைய ஏதேன் தோட்டத்திலே, தன்னுடைய சமூகத்திலே, தன்னுடைய பிரசன்னத்தின் மத்தியிலே மனிதன் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம்.
ஆனால் மனிதனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் மனிதன் அந்த நோக்கத்தை மறந்து விடுகிறான். மனிதன் வாழுகிறதற்கு கடவுளுடைய ஒரு காரணம் நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் மனிதன் கடவுளோடு இருப்பதற்கு ஒரு நோக்கம் வேதம் சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. ஒரு காரணம் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்திலே இந்த வாக்குத்தத்த வசனம் இருக்கிறது. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் என்ன செஞ்சுட்டேன்? அவருடைய சகோதரன் வந்து கேட்கிறான் எலியா, எப்பா அப்பா உனக்கு கொடுத்த உத்தரவு என்ன? அப்பாவுடைய நோக்கம் என்ன? நீ எங்களை பார்த்து அவர் கொடுத்த பொருட்களை கொடுத்துவிட்டு, எங்களுடைய மேலதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு, நீ வந்ததின் அடையாளத்தையும் வாங்கிக் கொண்டு உன் தகப்பனிடத்திற்கு போக வேண்டும் என்றால், தகப்பன் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த பாசத்தின் நிமித்தமாய் உன்னை அவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் அந்த நோக்கத்தைக்கு மாறாய் நீ இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ இங்கு பேசுவதற்கோ, இங்கு நடப்பதை கவனிப்பதற்கோ நீ வரவில்லை. நீ வந்ததின் நோக்கம் என்ன என்றால், நீ வந்து தகப்பன் கொடுத்தவைகளை கொடுத்துவிட்டு நாங்கள் நலமாய் இருக்கிறோமா என்று போய் உன் தகப்பனிடத்தில் சொல்ல வேண்டும். அதற்கு அடையாளமாய் எங்களுடைய மேலதிகாரிகளிடத்திலே அடையாளத்தை வாங்கிக் கொண்டு நீ போக வேண்டும் என்று சொல்லி அவன் மீது அவன் கோபப்படுகிறான். நோக்கத்தை மாறி நிற்கிறாய் நீ என்று. அவன் சகோதரன் தாவீதை கடிந்து கொள்ளுகிறார். நீ இந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, என் தகப்பனுடைய முகாந்தரம் என்ன? எங்களை பார்த்து கொடுத்து நலத்தை விசாரித்து வர வேண்டும். நோக்கத்தையே நீ நிறுத்திவிட்டபடினால் நீ ஒரு தவறான சகோதரனாய் இருக்கிறாய். இதனாலே நீ அதிக வருந்துவாய் என்று கூட அவன் இன்டைரக்டா பல காரியங்களை சொல்லுவதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். இந்த மே மாதம் எத்தனையோ வருடங்களில் நீங்கள் வளர்ந்து வந்து விட்டீர்கள். ஒரு சிலர் பிறந்து 20, 30 வருடம், 40 வருடம் ஆகியிருக்கலாம். கிறிஸ்துவுக்கு வந்து 5 வருடம், 10 வருடம், 20 வருடம் ஆகியிருக்கலாம். வருடங்களும் நாட்களும் நேரங்களும் கணக்கல்ல. உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதுதான். ஆகவே இந்த புதிய மே மாதத்திலே அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாய், அதற்கு நோக்கம் உண்டு. கொரோனாவிலேயே நீ மரிக்காமல், வேற டெங்குலே நீ மரிக்காமல், வேற கேன்சரில் நீ மரிக்காமல், அல்லது ஏதோ ஒரு யுத்தத்தில் நீ மரித்து போகாமல், உன் குடும்பத்திலே நீ பலருடைய மரணத்தை கண்டாலும் நீ மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பதற்கு பரலோகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நீ காணப்போகிற இந்த மே மாதம் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கு. அதை தான் இந்த சம்பவத்திலே 3 வசனம் தான். அந்த 3 வசனத்திலே கடவுளுடைய நோக்கமும் உன்னுடைய நோக்கமும் புரிந்துவிடும். ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். மே மாதத்திலே உனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒன்று, அவருடைய நோக்கத்தை மட்டுமல்ல, உன்னுடைய நோக்கத்தையும் அவர் கற்றுக் கொடுத்து நீ அந்த நோக்கத்தின்படி வாழ்வாயானால் நீ வந்ததின் முகாந்தரம் அநேகருக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன் பிறந்தான், ஏன் இந்த வேலைக்கு வந்தான், ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தான் என்றதெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிற மாதமாய் இது இருக்கும். இந்த மாதத்துல உனக்கு ஒரு அழகான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன் நோக்கத்தை, நீ வந்ததின் நோக்கத்தை, நீ வந்தனின் முகாந்தரத்தை உனக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். இது ஒரு பாக்கியம். எல்லாருக்கும் அவர் தெரியப்படுத்துவதில்லை. ஆபிரகாமை அழைத்தது நோக்கத்தை அவனுக்கு தெரியப்படுத்தினார். சாமுவேல் மூலமாய் தாவீதுக்கு தெரியப்படுத்தினார், நீ ராஜாவாக போகிறாய் என்று. சாமுவேல் மூலமாய் சவுலுக்கு தெரியப்படுத்தினால், உன் ராஜ்யபாரத்தில் உன்னுடைய ராஜாவினுடைய அந்த இது உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. உன் ராஜா ஸ்தானத்திலிருந்து நீ வெளியே வரப்போகிறாய் என்று அவருடைய நோக்கம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அவர்களுடைய
அவர்கள் பிறந்ததின் நோக்கம் வேறு. அவன் ராஜாவாக வேண்டியது மனிதர்களுடைய நோக்கமாயிருந்தது. ஆனால் தேவனுடைய நோக்கம் தாவீது ராஜாவாக வேண்டியிருந்தது. அதை அவர்கள் மாற்றுகிறார்கள். ஒரு மனிதன் தேவனுடைய நோக்கத்திற்கு மாறாய் தன்னுடைய நோக்கத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கையில் எலியா போன்ற பிரச்சனைகளோடு வாழுகிறார். அவர்கள் பார்த்த நோக்கம் என்ன? தகப்பன் தாவீதை தனக்கு உணவளிக்கும்படி தங்களுக்கு ஏற்றவைகளை கொண்டு வந்து கொடுக்கும்படி அனுப்பினதின் நோக்கத்தை தாவீது நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன என்பது எலியாப்புக்கு தெரியவில்லை. இதுதான் இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை. உங்களுடைய நோக்கம் தெரிந்துவிட்டதால் தாவீது தன் தகப்பனின் நோக்கத்தை நிறைவேற்றி வந்தது ஒரு பக்கத்தில் உண்மையாய் இருந்தாலும், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல் போகவில்லை. மனிதனுடைய பார்வையில் அது தகப்பனுடைய பார்வையில் முகாந்திரம் இருக்கிறது. ஆனால் என் தேவனுடைய பார்வையிலுடைய முகாந்திரம் எலியாபாகிய உனக்கு தெரியவில்லை, சவுலாகிய உனக்கு தெரியவில்லை என்பதை தான் அந்த சம்பவங்களில் நாம் பார்க்கிறோம். சவுல் எல்லா ராணுவ உடைகளை போட்டு கொடுத்தாலும் அதெல்லாம் எனக்கு வராதப்பா, விட்டுரு. உனக்கு செய்ய வேண்டியதை, இந்த இஸ்ரவேலுக்கு செய்ய வேண்டியதை என் தேவன் செய்வார் என்பதுதான் அவனுடைய திட்டம். இறைவனுடைய திட்டத்தை அவனுக்கு சொல்லுகிறான், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்படியே போறேன். எலியாபிடத்தில் தான் அவன் கேட்கிறான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? 1 சாமுவேல் 17:29 அவன் இதை கேட்கிறான். நீ பிறந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீ நினைக்கிறாய் நீ டாக்டர் ஆக வேண்டும், நீ இன்ஜினியர் ஆக வேண்டும், நீ இந்த பையனை திருமணம் கொண்டு, நீ அந்த பொண்ணை திருமணம் கொண்டு, நீ அதை நடத்த வேண்டும், இதை நடத்த வேண்டும், ஏற்ற வேளையில் என் பிள்ளைகளுக்கு திருமணம் வேண்டும், ஏற்ற வேளையில் நான் அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். இந்த முகாந்திரங்கள் உண்மை. அந்த தகப்பன் தாவீதை அனுப்பினதுக்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. அந்த முகாந்திரத்தை அறிந்த எலியாப் சொல்லுகிறான், தகப்பனுடைய கட்டளைக்கு நீ வந்ததே, அதை முடித்து விட்டாய், புறப்படு. அதுதானே உன்னுடைய நோக்கம், அதுதானே தகப்பனுடைய நோக்கம். இதை சவுலை குறித்தோ இங்கு கதறிக்கொண்டிருக்கிறானே கோலியாத், அவனை குறித்தோ எங்களை குறித்தோ விசாரிக்கவோ அதை குறித்து கவலைப்படுகிறதெல்லாம் உன்னுடைய நோக்கம் அல்ல. உன்னுடைய நோக்கம் உன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வருவதுதான் உன்னுடைய நோக்கம். இதிலே நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன என்றால், உலகம் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கிறது. உலகம் உங்களுக்கு ஒரு முகாந்தரத்தை தந்து விடுகிறது. இந்த முகாந்தரம் சரி என்றுதான் படுகிறது. தாவீதின் வாழ்க்கையிலே அவருடைய தகப்பன் செய்தது சரி. எந்த தகப்பனும் செய்வது அதுதான். ஆகவே அது உலக பிரகாரமாய் சரியாய் இருக்கும். நிறைய தகப்பனும் தாயும் எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையா, எங்களுக்கு அந்த முகாந்திரம் இல்லையா, எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா, எங்களுக்கு அது இல்லையா, இது இல்லையா என்று நிறைய பேசுவார்கள். தவறு சொல்லவில்லை, அது உலக பிரகாரமான முகாந்திரம். ஆனால் தேவனுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறதே. அந்த முகாந்திரத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவரே, என் மகனுக்கோ அல்லது என் மகனுக்கோ என்ன ஸ்கூல், என்ன வேலை, எந்த கம்பெனி, எந்த மணாளர், எந்த திருமணம், எந்த சூழ்நிலை, இவை எல்லாம் உம்முடைய முகாந்திரத்தின்படி நடக்க கடவுது என்று எந்த தாயும் தகப்பனும் சொல்லுவதில்லை. அவர்கள் என்ன சொல்லுவார்கள், எங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் தேவன், ஆகவே நாங்கள் சொல்லுகிறோம் இந்த முகாந்திரம் என்று. நாங்கள் சொல்லுகிறோம் இந்த வழிகள் என்று. அப்படி அல்ல. உங்களை அவர் வைத்திருப்பதே எதற்கென்றால் அதை தான் நாம் இங்கு காணப்போகிறோம். இந்த மே மாதத்தில் அதை புரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகளாய் மாறிவிடுவீர்கள். உலகத்தின் நோக்கம் தாயும் தகப்பனாய் பிறந்தால் செய்ய வேண்டும். தாய் என்ன செய்தால், இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக, எகிப்தை முறியடிவதற்காக மோசேயை அவள் பெற்றெடுக்கவில்லை. மோசேயை எல்லாரை போல பெற்றெடுத்தால், ஆனால் மோசேயை காப்பாற்றினால் தாயாய் இருப்பதினாலே.
அவள் தாய் என்ற ஸ்தானத்திலே மோசேயை காப்பாற்றத்தான் முடிய வேண்டும். ஆனால் மோசேயை அரண்மனைக்கு கொண்டு போகிறதனுடைய முகாந்திரம் யாருடையது? தேவனுடையது. இந்த முகாந்திரம், இந்த நோக்கமும் தாய்க்கு தெரியாது. தாயினுடைய அந்த இடமானது, தகப்பனுடைய அந்த இடமானது உன்னை பாதுகாக்கிறது மட்டும்தான். ஆனால் உன்னை எந்த இடத்தில் நிறுத்த வைக்க வேண்டும் என்பது அது தேவனுடைய நோக்கம். பல பேர் இதை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டால் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுகிறார். தாங்கள் வந்ததின் நோக்கம் ஏதோ பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று. எத்தனை பெற்றோர்கள் மரித்து விட்டார்கள். அந்த பிள்ளைகளை யார் காப்பாற்றினார்கள்? ராணுவத்தில் மரித்து போனார்கள், கொரோனாவில் மரித்து போனார்கள், பழும் புயல்களில் மரித்து போனார்கள், எர்த்குவேக்கில் மரித்து போனார்கள். எத்தனையோ குடும்பங்கள் குழந்தைகள் அனாதைகளாய் எடுத்தார்கள். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நோக்கம் தேவனால் வைக்கப்பட்டிருந்தது. அந்த குழந்தைகளை தேவன் கனப்படுத்தினார். தாயும் தகப்பனும் இல்லாமலே அவருடைய நோக்கத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். இந்த தாயும் தகப்பனும் என்ன நினைக்கிறார்கள்? எங்களுடைய நோக்கம்தான் கடவுள் உன்னை படைத்து வைத்திருக்கிறார் என்று. இல்லை, உலகத்தின் நோக்கம் வேறு. உலகத்தின் நோக்கம் என்ன? உன் பிள்ளைகளை நன்றாய் வாழ வைக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய வேலை. என் மோசையை நான் காப்பாற்ற வேண்டும், அவன் மறிக்க கூடாது, வாளால் வெட்டப்படக்கூடாது. அதுக்கு மேல அந்த தாய்க்கு வேற எதையுமே செய்யவும் முடியாது. அதுவும் அவங்களால் வளர்க்கவே முடியவில்லை. ஒரு ஸ்டேஜ்ல வளர்க்க முடியல. நாணல் பெட்டி வைத்து அனுப்பி வைத்து, அவ்வளவுதான் தேர் லிமிட். அவருடைய நோக்கம் அது. மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம், அவ்வளவுதான். ஆனால் அந்த மகனை அரண்மனை கொண்டு போய் வளர்த்தி, அரண்மனையில் இருந்து அவனை வனாந்தரத்தில் கொண்டு போய், வனாந்தரத்திலிருந்து ஆர்வோனோடு கூட திரும்ப பார்வோனிடத்தில் வந்து, பார்வோனையும் அவருடைய இராணுவத்தை முறியடித்து இஸ்ரவேலை கானானுக்கு அழைத்து சொல்லுகிற இத்தனையும் கடவுளுடைய நோக்கம். கடவுளுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள சில நாட்களாகும். ஆனால் இந்த தாயும் தகப்பனுமாகட்டும், அல்லது குடும்பத்தில் பெரியவர்களாகட்டும், அல்லது பிள்ளைகள் கூட எங்களுடைய நோக்கம் இதுதான் என்று கொண்டு நின்று கொண்டு, இந்த நோக்கம்தான் கடவுளுடைய நோக்கம் என்று முடிவுக்கு வந்து விடுகிறார். ஆகவேதான் வீட்டிலே எல்லாம் பிரச்சனையும் கஷ்டமும் தொல்லையும் இருக்கு. இந்த மே மாதம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். 3 காரியங்களை தான் இந்த தாவீதினுடைய இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். மிக முக்கியமானது, God has a plan. கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்திற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தீர்களானால், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர ஒரு காரணம் இருந்தது. அவர் பரலோகத்திலே இருந்திருக்கலாம். பூமியை வட்டணிக்கையிலும் நான் அங்கு செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. ஆனால் அவர் பூமிக்கு வர ஒரு காரணம் இருந்தது. ஆனால் அதை யாருமே அந்த காரணத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள்? இஸ்ரவேலர்கள் ரோமர்களை வென்று யூதருடைய தலைவராய் வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். ஆனால் கடவுளுடைய நோக்கம் அல்ல. இஸ்ரவேலனையும் சரி, புறஜாதியாளரும் சரி, 2 பேரையும் கடவுளிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய நோக்கம். God has a plan. அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்திற்கு ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய திட்டம் நிறைவேறிற்று. எப்படி நிறைவேறிற்று? இயேசு கீழ்ப்படிந்ததினால் நிறைவேறிற்று. அப்படியானால் என் திட்டம் நிறைவேறும் என்ற பெற்றோர்களின் எண்ணத்தை விட, என் தேவனுடைய திட்டம் நிறைவேறத்தான் நான் இருக்கிறேன் என்று தன்னை கர்த்தருக்கு தாழ்மையாய் ஒப்புக் கொடுக்கிற ஒரு குடும்பம் தேவ திட்டம் நிறைவேறி சந்தோஷமாய் இருப்பார்கள். இந்த இடத்தில் தான் என்ன நடக்கிறது என்றால், ஒரு குடும்பத்திலே, ஒரு சமுதாயத்திலே, ஒரு சபையிலே தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு பதிலாய் மனிதனுடைய திட்டம் நிறைவேற ஒரு மாசுபடுகிறது. கடவுளுடைய திட்டத்தை மனிதன் மாசுபடுத்துகிறார். கண்டாமினேட்டட், மாசுபட்ட அவருடைய படைப்பை மாசுபடுத்துகிறார். அழகாய் படைத்த உலகம் மாசுபட்டு ஒழுங்கற்ற பூமியா இருந்தது. எதனால்? கடவுள் அல்ல.
பல வல்லமைகளாலும் பிசாசினாலும் மாசுபட ஆரம்பிக்கிறது. குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களாலோ அல்லது பிள்ளைகளாலோ அல்லது சகோதரர்களாலோ உறவுகளாலோ அமைதியான ஒரு குடும்பம் மாசுபட்ட ஒரு குடும்பமாய் அங்கு ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுகிறது. அங்கு பாவம் நிற்கிறது. ஆனால் தேவனுடைய மனிதனுடைய நோக்கம் என்ன என்றால், மனிதனை படைத்ததின் நோக்கம் என்னவென்றால், humanity is connected to Almighty God's creative purpose. தேவனுடைய படைப்பை படைப்பாளியானிய மனிதன் தேவனுடைய படைப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றவனாய் இருக்க வேண்டும். அவனுடைய நோக்கத்தை அல்ல, அவனுடைய நோக்கமே கடவுள் அவனை படைத்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருக்கும். இந்த ரெண்டுக்கு நடுவிலே நடக்கிறது தான் பாவம் என்று நாம் வேதம் சொல்லுகிறது. இந்த பாவம் என்ன செய்கிறது? கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வைக்கிறது. இது பலருக்கு புரிவதில்லை. பலருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேவ திட்டத்தை நிறைவேற்றவல்ல, நாங்கள் தேவனுடைய மனிதர்கள், எங்களுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பது. பலர் தங்களுடைய தரிசனங்களை பார்த்து சில விதமான விதவைகளை பார்த்து கொண்டு அதன்படி மற்ற குடும்பங்களை அழ வைக்கிறவர்களாகவோ துன்புறுத்துகிறவர்களோ அவர்களுடைய விசுவாசத்தை தடை பண்ணுகிறவர்களாக இருக்கும். ஒரு தீர்க்க தரிசனமோ ஒரு தரிசனங்களோ இன்னொரு மனிதனுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை வேதனைப்படுத்துமானால் அது தரிசனமும் இல்லை, அது தீர்க்க தரிசனமும் இல்லை, அது எந்த விதமான அலங்காரமானது தான். அது அதிலே ஏராளமான தீமைகள் வரக்கூடும். கடவுளுக்கு தனி பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் தீர்க்கதரிசி என்று ஒருவனை ராஜாவோடு கூட வைத்திருப்பார். ராஜா தவறு செய்யும் பொழுது அவனோடு பேச அவருக்கு இஷ்டம் இல்லை. எல்லாம் தெரிந்து எல்லாம் புரிந்து பாவம் என்னதென்று தெரிந்தே துணிகரமாய் பாவம் செய்கிற அந்த அரசனோடு அவர் பேச விரும்பவில்லை. ஆகவேதான் நாத்தான் தீர்க்கதரிசி, காத்து தீர்க்கதரிசி என்று அவர்கள் மூலமாய்தான் அவர் பேசினார். இப்பொழுது அப்படியெல்லாம் இல்லை. இப்பொழுது சீஷர்களும் கிடையாது, பவுல் அப்போஸ்தலரும் கிடையாது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவனோடும் பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் அவனோடு பேசுகிறார். தரிசனங்களிலும் தீர்க்க தரிசனங்களினாலும் அல்ல. அந்நாட்களில் அவைகள் இல்லாத பொழுது இருந்தது. இப்பொழுது பேசுவது உன் மனசாட்சியோடு ஆவியானவர். அவர் அழகாய் சொல்லுவார், இது தவறு, இது பாவம், இது குற்றம் என்று. அந்த நாத்தான் மேல் தாவீதுக்கு இது பாவம் என்று சொல்லப்பட்டது. அவர் சில சமயம் ஏற்றுக்கொள்ளவில்லை, சில சமயம் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எதையோ ஒன்றை வாக்குத்தத்தம், எதையோ ஒன்றை தரிசனம், ஏதோ ஒரு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும். தரிசனங்களும் சொப்பனங்களும் கடந்து போன காலங்கள். உன்னோடு கூட நான் வாழுகிறேன், ஆலயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறேன், பரிசுத்த ஆவியை உனக்கு அனுப்புகிறேன், அவர் உன்னை சகல சத்தியத்தில் வழி நடத்துவார் என்ற வசனத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விடுகிறோம். இவையெல்லாம் மறந்து விடுகிறோம். அவரே அனுதினமும் உனக்கு தரிசனத்தை கொடுக்கிறார், அனுதினமும் உன்னோடு பேசுகிறார், அனுதினமும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அனுதினமும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். எப்பொழுது நீ வேதத்தை வாசிக்கும். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை விட்டுவிட்டு யாரோ ஒருத்தன் சொன்னான், தரிசனம் பார்த்தேன், உனக்கு திருமணமாகாது, குழந்தை பிறக்காது, உனக்கு அது செய்யாது எது செய்யாது என்று நீ கலங்கி நிற்பாயானால் அது அவர்களுடைய தவறல்ல, அது அவர்களுடைய நோக்கம்தான் தவிர உன்னுடைய தவறு. உன் நோக்கத்தை மாசுபடுத்துகிறாய். நீ கடவுளுக்காய் வாழுகிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் சொன்ன வார்த்தைக்கு பயப்படுவாயானால் கடவுளுடைய திட்டத்தை நீ மாசுபடுத்துகிறாய், உன் விசுவாசத்தை மாசுபடுத்துகிறாய். இதுதான் நீ மே மாதத்தில் கற்றுக்கொண்டாயானால் இந்த மே மாதம் உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். உன்னுடைய நோக்கத்தை நீ புரிந்து கொள்வாய். 3 நோக்கம்தான் உன்னை படைத்ததும். மனிதனுடைய நோக்கமே 3 தான். வேறு எதற்காயும் அவர் படைக்க. நீ அதை மாசுபடுத்தாமல் இருப்பதால் உனக்கு சொல்லுது.
அந்த 1 சாமுவேல் 17:45 முதல் நோக்கம். தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். The glory of God's name. நான் என் வாழ்க்கையிலே வாழுகிற இந்த வாழ்க்கை கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலையையும் இந்த இரவையும் நான் காண்பேன். நான் சந்திக்கும் ஒவ்வொன்றையும் இயேசுவின் நாமத்தினாலே தான் சந்திப்பேன். யாரை பார்த்து சொன்னான் தெரியுமா? பெலிஸ்தனை பார்த்து சொன்னான். யார் அந்த பெலிஸ்தன்? ஒருவராலும் வெல்ல முடியாது என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிற அந்த கோலியாத். அவனிடத்தில் சொல்லுகிறான், நான் தாவீதாய் வரவில்லை, ஜெசியின் மகனாய் வரவில்லை, இஸ்ரவேலனாய் வரவில்லை, சவுலுடைய ரெப்ரசன்டேட்டிவாய் வரவில்லை, எலியாப்பின் சகோதரனாய் வரவில்லை. எல்லாம் பாருங்க, உலகத்திற்குரியது. நான் எப்படி வரேன்? பரலோகத்திற்குரியபடி வருகிறேன். என்ன பரலோகம்? இந்த தேவனுடைய நாமத்தினாலதான நான் உங்ககிட்ட வரேன். அந்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியதுதான் உன் வேலையை தவிர, உன் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, உன் தகப்பன் பெற்றோர் செய்யும் பொழுது சொல், நான் இயேசுவை வணங்குகிறபடினால் நீங்கள் இந்த இயேசுவின் நாமத்தினால் முடிவை எடுங்கள். இந்த நாமம் தான் பெரிய நாமம் என்று நீ கற்றுக் கொடுத்தீர்களானால், என்னுடைய சந்தோஷத்திற்காக, என்னுடைய பெருமைக்காக நீ முடிவை எடுக்காதே. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக முடிவை எடு என்று சொல்லி, உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய சகோதரனோ சகோதரியோ மகனோ மகளோ அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற முடிவுக்கு நீ கொண்டு வருவாயானால், நீ இந்த மே மாதத்தில் பெலிஸ்தனை சந்திக்கும் பொழுது தைரியமாய் சந்திப்பாய். உன் பிரச்சனைகளை நீ தைரியமாய் சந்திப்பாய். காரணம், உன்னோடு இருப்பது இயேசுவின் நாமம். இரண்டாவதாக 1 சாமுவேல் 17:45 முதலில் பார்த்தோம். இரண்டாவதாக 46 அவன் சொல்றான் பாருங்க, அதே பெலிஸ்தன் உலகத்தை பார்த்தா பேசுறான், தனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பேசுகிறான். உனக்கு எதிர நிறைய பிரச்சனை இருக்குது, பாடு இருக்கு, கஷ்டம் இருக்கு, வியாதி இருக்கு, சுகவீனம் இருக்கு, கடன் இருக்குது, கணவர் தொல்லை இருந்திருக்கலாம், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத உலகம், ரட்சிக்கப்படாத எதிராளிகள், உறவுகள் எல்லாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட உனக்கு 1 சாமுவேல் 17:45, 46, 47 இது மூன்றும் தெள்ள தெளிவாய் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நீ அதை ஏற்றுக்கொள்வாயனால், இந்த மே மாதம் உன் நோக்கம் இறைவனால் நிறைவேற்றப்படும். இரண்டாவதாக 1 சாமுவேல் 17:40 கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது. Spread of God's fame. அதுதான் கடவுளுடைய நாமத்தை அறிவிக்கிறது என்று சொல்கிறோம், அல்லது ப்ரொக்ளைம் பண்ணுகிறது என்று. பிரஸ்தாப் தமிழிலே ஒரு ஆழ்ந்த சத்தியம்னா பிரஸ்தாபப்படுத்துகிறது. கர்த்தர் அவன் சொல்றான் பாருங்க, பெலிஸ்தனை பார்த்து சொல்றான், அவனை யாரும் ஜெயிக்கவே முடியாது. இஸ்ரவேலிலே உயரமா இருக்கிறவன் சவுல், இஸ்ரவேலிலே பலவானன் சவுல், அவனே பயந்துதான் ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறான். ராணுவே பயந்து ஒளிந்து உட்கார்ந்து இருக்குது. சின்ன பையன் சொல்றான், ஒரு வாலிப பையன், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவை பூமி காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். இதெல்லாம் செய்ய போறேன். நான் என்ன செய்ய போறேன்? நான் ஜெபிக்க போறேன், நான் விசுவாசிக்க போறேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன். எதுக்கு தெரியுமா? அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி நான் என் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். இதுதான், அதான் உன் நோக்கம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது உன் நோக்கம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது உன் நோக்கமாயிருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதற்கு அல்ல. இந்த வேலையினால் உன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன்.
மலடி என்ற என் நாமத்தை மாற்றி தாய் என்ற நாமத்தை நீ எனக்கு கொடுக்கும் பொழுது என் மலடியை தாயாய் மாற்றினவரை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்க சொல்லு பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே இது செய்ய வேண்டும் அது செய்யணும். ஆனால் ஒரு நாளாவது இதை நீ செய்தால் உம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். என் மகனின் திருமணத்தை, என் மகளின் திருமணத்தை, என்னுடைய குழந்தை பாக்கியத்தை, என்னுடைய கிடைக்காத வேலை எல்லாவற்றையும் எனக்கு நீ கிடைக்கும்படி செய்வாயானால் அதை செய்யும் பொழுது அதை செய்ய உம்மால் முடியும், அதை நீர்தான் செய்ய முடியும் என்று பெலிஸ்தனுக்கு சொல்லுகிறார். நான் உன்னை இன்னைக்கு கொன்னுடுவேன்டா, ஆகாயத்து பறவைக்கு போடு. ஏன் தெரியுமா? இதெல்லாம் நான் செய்யும் பொழுது தாவீது பெரியவன் அல்ல, தாவீதின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று படுத்தப்படும். நான் போய் யாருக்கு உலகத்துல சொல்லவே வேணாம். நீ கோலியாத் எப்படா விழுந்தான்? யாரா அடிச்சா? தாவீதா? யாரா அடிச்சா? சவுலா? யாரா அடிச்சா? கோலியாத்தோட பெருசா ஒருத்தவன் பெரிய ஈட்டினாலும் அதையும் போட்டு கண்ணா பின்னான்னு செஞ்சானா? டேய், அப்படிலாம் இல்லடா. ஒருத்தன் வந்தாடா, சின்ன பையன், திடீர்னு பார்த்தா ஒரு கூழாங்கல் அதுக்குள்ள வச்சு அடிச்சான் பாடுறா. இஸ்ரவேல் மட்டும் இல்ல, பெலிஸ்தர்களே ஊர் பூரா சொல்லிட்டு இருப்பான், உலகம் பூரா சொல்லிட்டு இருப்பான். நீ இந்த தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக ஒரு காரியத்தை நீ ஒப்புக்கொள்வாயானால், நான் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக எனக்கு இந்த வேலையை தாரும், எனக்கு இந்த திருமணத்தை நடத்தும், எனக்கு இந்த பிரச்சனைகளை மாற்றும், நான் என்ன செய்ய போகிறேன்? கோலியாத்தை காகங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்ப என்ன நடக்கும்? ஆமா, போற வரவெல்லாம் சொல்லுவான். எப்படி அழகா பேசிக்கு வரவெல்லாம் சொல்றான். கஸ்டமர் என்ன சொல்றான்? ஏய், ஒரு கும்பல் அங்கிருந்து வருதுமா, பெரிய கும்பலா இருக்கு, செங்கடலை பறந்து வந்துச்சு, யோர்தானை பிரிந்து வந்துச்சு, எரிகோவை விழும்படி செய்ய ஆச்சா போச்சா, பெரிய பெரிய காரியங்கள்லாம் சொல்றாங்க. அப்படியே அக்னி ஸ்தம்பம், முன்னாடி மேக ஸ்தம்பம், ராத்திரி எல்லாம் வெளிச்சமா இருக்கு, பகலெல்லாம் இருட்டா இருக்குது, அவங்களுக்கு ஒரு குறைவு இல்லை, அவன் செருப்பு கூட தேஞ்சு போலையாம், அவன் சட்டை கூட கிழிஞ்சு போலையாம், மானத்திலிருந்து அவனுக்கு சோறு கிடைக்குதான், காடையெல்லாம் போய் விழுந்து என்னை சாப்பிடுன்னு சொல்லுதான் அப்படின்னு 1 2 7 10 1000 வச்சு சொல்லிடுவான். எங்க வரைக்கும் சொல்லியிருக்கான் பாருங்க. இவங்க போறதுக்கு, எரிகோவுக்கு போறதுக்கு முன்னாடியே நியூஸ் அங்க போயிடுச்சு. இவருடைய தேவன் பெரியவர், ஆகவே இவர்களும் பெரியவர்கள். செய்தி இப்படி போயிடுச்சு. அவருடைய நாமம் இவர்களுக்கு முன்பதாகவே பிரஸ்தாபப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம். அவர் மன்னாவை கொடுத்த நோக்கம் பசியாற்றுவதற்கல்ல, அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுவதற்காக. ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு காத்தது அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. கொரோனா உன்னை மறிக்காமல் இருக்க அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. உனக்கு ஏற்பட்ட அநியாயங்கள் எல்லாம் உன்னை விடுவித்தது அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. நீ என்ன சொல்ல? என் நீதியினால் இது நடந்தது, நான் 30 வருடமாய் இவரை சேவித்தபடினால் நடந்தது, நான் பலி செலுத்தினபடினாலே, காணிக்கை கொடுத்தபடினாலே, நான் பரிசுத்தமாய் இருந்தபடினாலே அல்ல, அவருடைய நாமம் பாவப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு நடந்தது. இதுதான் இரண்டாவது. Jesus came to restore the kingdom and priest. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படு. இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதா மகிமைப்படுவார், தேவனுடைய ராஜ்யத்தை உலகமெங்கும் பிரசங்கியுங்கள். நான் சிலுவையில பாடுகளை அனுபவித்து மரித்து வீட்டு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நீ பார்த்தல, பார்த்துட்டு நீ அப்படியே இருக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் செய்யல. உன்னை பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டேன்றதெல்லாம் நீ உன பாவத்தை மன்னிச்சு உன்னை நான் மறுபடியும் பாவம் செய்யறதுக்காக உன்னை பண்ணல. என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்த, ப்ரொக்ளைம் பண்ண வேண்டும்.
என் நாமத்தை நீ அறிவிக்கப்பட வேண்டும். உன்னை நானு நீ திருடனா இருந்த, பைபிள தூக்கிட்டு போற. நீ கோவக்காரனா இருந்த, அமைதியா இருந்த. உனக்கு துரோகம் பண்ணவங்கள அப்படியே மன்னிச்சுட்ட, மறந்துட்ட. பிரஸ்தாபப்படுத்துகிறாய் இறைவனை. அவன் சொன்னாங்க, அவன் பயங்கர ஆளுங்க. கொஞ்சம் பேசினா முதல்ல கை வச்சிருவான். அடிச்சுட்டு தான் பேசுவான்னுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அவன் பேசிட்டு அடிக்க மாட்டான். அடிச்சுட்டு தான் பேசுவான். இப்போ நீ அடிச்சாலும் பேசாது இருக்கிறான். ஆமென். இயேசுவின் நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 17 அதாவது 45, 46, 2 மூணாவது 47. இவன் சொல்றான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். இதுல ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் எப்படி செய்வார்னா, பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் என்ன தெரியுமா? God's way is entirely different. The method of God's claim, the method of God's plan, the method of God's way. உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. அவர் பட்டயத்தினாலெல்லாம் ஈட்டினாலெல்லாம் ரட்சிக்கிறவர் மட்டும். அவர் வித்தியாசமானது, ரொம்ப வித்தியாசமானது. ஆனா ஒண்ணு தெரியும், உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பாரு. ஆனா எப்படி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. அவன் பாத்தீங்களா, நான் உன்னை ஜெயிக்க போறேன், என் பேர் தாவீது, நான் ஜெயிச்சுட்டு போய் அவன் மருமகளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த தேசத்துக்கு ராஜாவாயிர போறேன், அதெல்லாம் சொல்லிங்க. அவன் சொல்றான், கடவுளுடைய வழியிலே நான் உன்னை ஜெயிப்பேன், என் வழியில அல்ல. நான் வந்ததின் நோக்கம் என் தகப்பனுடைய சாப்பாட்டை கொண்டு வந்து என் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், அல்லது என் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். அது இந்த உலகத்தின் நோக்கம். ஆனால் என் தேவனுடைய நோக்கம் என்ன? உன்னை சண்டை போட்டு ஜெயிக்கிறது இல்ல. அவருடைய வழியே வித்தியாசமானது. அவருடைய வழியில் நான் உன்னை முறியடித்தால் அவருடைய நாமம் தான் உயர்த்தப்படும். ஆமென், ஆமென். உனக்கு ஒரு நோக்கம். The method of God's claim. கடவுளுடைய வழியை நீ வாழ்க்கையில் உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய வழியின்படி எனக்கு நடப்பதாக. தட் இஸ் சரண்டர் ஆஃப் அவர் லைஃப் என்று சொல்றோம்ல. என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை வந்துருச்சு ஆண்டவரே, நான் இதை இப்படி எல்லாம் தீர்க்க போறேன், எனக்கு உதவி செய்யும் என்றுதான் நாம் கேட்கிறோம். அது தவறு. ஆண்டவரே, இதை நீக்க என்ன வழியை வைத்திருக்கிறோ அந்த வழியை நீர் எனக்கு காண்பியும், அந்த வழியிலே என்னை நீர் நடத்தியருளும். What is your way? Don't call him. Don't call him for your ways. உன்னுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக இறைவனோடு ஜெபம் பண்ணாதே, போராடாதே. ராத்திரி முழுசும் போராடினா யாக்கோபு தான் திட்டத்தின்படி எல்லாம் நல்லா நடக்கணும், ஏசாவும் ஒன்னும் செய்யக்கூடாது. சொன்ன கேட்க மாட்டேன்ல அப்படின்னு தொடைய நசுக்கிட்டாரு. தொடை சேர்ந்து சுலுக்கினவனாய் நொண்டி நொண்டி நடந்தாங்க. நல்லா வந்தான் பாவம். ஏசாவ பேசாத இருந்தாலும் ஏசாவோட ஒரு 2-3 நாளைக்கு சண்டையாவது போட்டிருப்பான் இல்லையா? ஒரு 2-3 நாளாவது உயிரோடு இருந்திருப்பான். இப்போ தொடை சேர்ந்து சுலுக்கிவிட்டாரு. இப்போ இவன் பையன்கிட்டயே சண்டை போட முடியாது. பாத்தீங்களா? ஆண்டவர் பார்த்தாரு, இவன் பலத்தை தான் நம்பிட்டு இருக்கிறான். தொடை சேர்ந்த கப்புன்னு திட்டிவிட்டாரு. நொன்றவன் போய் என்ன சண்டை போட முடியும் இல்ல? இவன் திட்டத்தை நிறைவேற்ற பார்த்தான். நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவன் சமாதானப்படுத்தா, ஒன்னும் பிரச்சனையே இல்லைன்னு. கிஃப்டவே வேணான்ட்டாவன். இவன் தொடை சேர்ந்து நொண்டிட்டு போனானே, உன்னோட நான் சண்டையும் போடல, ஆளை விடுறேன், எனக்கு நிறைய இருக்கு, நான் போறேன்ட்டான் போயிட்டான். இதுதான் காட்ஸ் வே. இததான் இவன் ராத்திரி பூரா போராடி புரிஞ்சுக்காமே இருக்கிறான்னு வேற வழியே இல்லடா, இவனை தொடை சேர்ந்த கிள்ளிப்டாரு. இதுதான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரு கடவுளுடைய வழியை புரிந்து கொள்ளாமல் உன் வழியிலேயே நின்னங்கன்னு வச்சுக்கீங்களேன், கிள்ளிடுவார்.
தாங்க முடியாம, "ஆண்டவரே எனக்கு பெலன் இல்லை. நீரே" அப்புறம் தான் சொல்லுவாங்க, "நீர் யுத்தம் பண்ணும். என்னால போ முடியாது." நான் சொல்லி, சொல்லி, சொல்லி பசங்க கேட்கலன்னு வச்சுங்களேன், இப்படி அடிக்கிறது, குத்திக்கிறது, என்னென்னமோ பேசுறது, அவன கூட்டு பஞ்சாயத்து, இவன கூட்டு பஞ்சாயத்து எல்லாம் பண்ணுவாங்க. பெரியப்பாட்ட சொல்லுவாங்க, சித்தப்பாட்ட சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கவங்கலாம் சொல்லிப்புடுவாங்க. எதுக்குமே பையனும் பொண்ணும் கீழ்ப்படியல வச்சுங்க. அப்புறம் போய் போதகர்ட்ட ஜெபம் பண்றது. அப்புறம் போய் கோயில்ல ஜெபம் பண்றது. அப்புறம் போய் உபவாசம் இருக்கிறது. தொடர்ந்து அந்த கிள்ளின பிறகு தான், ஆண்டவரே நீரே அவர்களை மனம் திரும்பவே, நீயே அவர்கள பார்த்துக்கொள். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும். இந்த மே மாதம் ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். என்னன்னா, என் திட்டப்படி உன் வீட்ல நடந்துச்சுன்னா, உன் வீடு சுபிட்சமா இருக்கும். உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த மே மாதம் நான் சுபிட்சத்தையும், ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஒரு முகாந்தரத்தோடு வந்திருக்கிறேன். ஒரு நோக்கத்தோடு இந்த மாதத்தில் உன் வீட்டிற்கு நான் வருகிறேன். உன் வாழ்க்கைக்குள் நான் வருகிறேன். அந்த திட்டத்தை நிறைவேற்ற நீ அனுமதிப்பாயாக. இந்த உலகத்தின் பாவம் அதை மாசுபடுத்தாதபடிக்கு, உன்னுடைய நீதி, உன்னுடைய நியாயம், உன்னுடைய குறைவு பக்தி, உன்னுடைய குறைந்த விசுவாசம் எல்லாம் என் நோக்கம் நிறைவேறுவதை தடுத்து விடாதபடிக்கு, தாவீது கேட்டது போல, தாவீது எலியாப்ட்ட கேட்டான். எலியாப், நான் வந்ததின் நோக்கம் உனக்கு தெரியாது. உங்க அப்பாவுடைய நோக்கம் வேணா உனக்கு தெரியும். ஆனா நான் வந்ததின் நோக்கத்தை என் தேவன் தான் அறிவார். ஒப்பு கொடுத்து பாருங்களேன். தேவனுடைய நோக்கம் உன் வீட்டில நடந்துச்சுன்னா, உன் வீடு சமாதானமா இருக்கும். தேவ நோக்கம் உன் வீட்டிற்கு வந்தால், உன் குடும்பம் வெற்றியை காணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முகாந்திரம் இல்லையோ அல்லது நோக்கம் இல்லையோ, இறைவன் உன் வீட்டிற்கு வர ஒரு நோக்கம் உண்டு. அவரை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பிரஸ்தாபப்படுத்த, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. இந்த நோக்கம் உனக்கு இருந்தால், அவருடைய நோக்கம் உன் வீட்டில் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.